மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி ஆண்டவர் நம்ம எல்லாரும் கூட பேச போகிறார். நம்ம மனசு நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்குது. எந்த மவுத்து நின்னாலும் நம்ம கூட பேசுகிற ஒரு வாய் அது அடங்கவே அடங்காது. பல நேரத்தில் டிஸ்கரேஜிங்காக தான் பேசும். சில மனசு நீ ஒரு ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப வித்தியாசமாக பேசுகிற நேரத்தில் அந்த சத்தங்களெல்லாம் அமைதியாருன்னு சொல்லிட்டு ஆண்டவரை பேசும்படி கேட்க போகிறோம். ஆமென். நம்ம காதில் ஆண்டவர் பேசினார்னா நம்ம வாழ்க்கையே வேறு. நம்ம காதில் சாத்தான் பேசினார்னா நமக்கு கஷ்டம். நம்ம இந்த பூமிக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் படைச்சிருக்காரு. சாத்தான் இந்த பூமிக்கு நம்மளை சாபமாக மாற்ற பார்ப்பான். உன்னால் எனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு எல்லாரும் சொல்கிற நிலையில் தள்ளி விட்டுருவான். நான் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறத நம்ம கேட்டோம்னா, உன்னால் தான் நான் நல்லா இருக்கிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை மாற்றுவார். உங்களை தொற்று போன உங்களை மாற்ற இயேசு வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த செய்திக்கு உங்களை வருக என்று வரவேற்கிறேன். 6 வசனம் தான் படிக்க போகிறோம். இந்த 6 வசனத்தில் அதிசயமாக நம்ம எக்ஸலண்ட்டாக நடத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நம்மெல்லாம் சேர்ந்து படிக்க போகிறோம். எரேமியா 18 1லிருந்து 6 வரைக்கும் படிக்கிறீங்களாம்மா? எரேமியா 18ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 வரைக்கும். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம்: நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வளைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்ய கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். தேவஜனமே, ஆண்டவர் ப்ராஃபட் ஜெரேமியாவுக்கு ஒரு லைவ் லெசன் எடுக்கிறார். லைவ் லெசன் ஹஸ் காட் இம்பேக்ட். நேரோட்டமாக உயிரோட்டமாக கண்ணால் பார்க்குறதுல ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்குது. ஊட்டி, கொடைக்கானல், ஹில் ஸ்டேஷன்லாம் போகிறோம். ஏன் டிவியில் பார்த்துட்டு போக வேண்டியது தானே? லைவாக பார்க்கும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை எல்லாருக்கும் லைவாக ஒரு பாடம் சொல்லித்தர போகிறார். ஆமென். ஆண்டவர் உங்களை வாழ்க்கையை இம்பேக்ட் பண்ண போகிறார். லைஃப்பில் நம்ம ஏதாவது ஒரு இம்பேக்டில் போனோம். எந்த தாக்கம் நம்மில் அதிகமாக இருக்கிறதோ நம்ம அதுதான் மாறுவோம். இன்றைக்கு வேதம் உங்களை தாக்கப்படுத்தினால், இஃப் பைபிள் இஸ் கோயிங் டு இம்பேக்ட் யூ, யூ வில் பி எ பிளெஸிங். நம்ம நிறைய பேர் தொட்டிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் தொட்டிருக்கோம், அந்த இம்பேக்ட்லே நம்ம இருப்போம். ஆனால் ஆசீர்வாதமாக இருக்கிறோம் என்றால் இருக்க மாட்டோம். இன்றைக்கு வேதம் நம்மை தொடப்போகிறது. ப்ராஃபட் ஜெரேமியாவோட லைஃப்பில் நிறைய தோல்வி. நம்மள மாதிரியே தான். வாலிபத்தில் ஊழியத்துக்கு வந்தார். அவங்க ராஜா இறந்துட்டார். அவர் அன்பாய் நேசித்த ஜோஷியா ராஜா இறந்துட்டார். ஹில்கியா ப்ரீஸ்ட் இல்லை, ஹுல்தால் தீர்க்கதரிசி இல்லை. இவர் வயசாகி ஒரு 40 இயர்ஸ் மிடில் ஏஜில் வரும்போது யாருமே இல்லை. இவர் மட்டும் ஊழியம் பண்ணுறாரு. சொந்த ஊரில் ஆனத்தோத்துன்ற ஊரில் அவர் அடிக்கிறாங்க. ஒன்றுமே சரியில்லை. லைஃபே ட்ராஜடியாக இருக்குது. நினச்சது எதுவுமே நடக்கலை. அவ்வளோதான் என் வாழ்க்கை, கடனோடே தான் போகும் போல், வேலை இல்லாமல் தான் போகும் போல், நான் அடிக்ஷனில் தான் போகும் போல் என்கிற நிலை வரும்போது ஆண்டவர் ஒரு நாள் எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறாரு. 18th வேர்ஸில் நம்மையும் எரேமியாவும் ஒப்பிட்டு நான் பேசுகிறேன். நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ. 2nd வேர்ஸில் சகோதரி படிக்கும்போது படித்தாங்க. நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ. யூ அரைஸ் அண்ட் கோ. எழுந்து போ. எழுது கஷ்டமா ஈஸியானா? ஆமென். எரேமியா எழுந்துரு. உட்காந்துருக்கிற சேரை விட்டு எழுந்துக்கிறது எவ்வளோ கடினமோ அதை விட நம்ம நினைவுலேருந்து எழுந்துக்கிறது ரொம்ப கஷ்டங்க. குறிப்பாக மனுஷன் யார் ஃபெயிலியர் மென்டாலிட்டியில் போயிட்டானோ அவனை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். நான் ஒரு நாள் ஒரு சகோதரனுக்காக ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். அந்த பிரதர் சொன்னார், ஐயா என் தலை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுங்கனாரு. நான் ஒரு ஏன்டா தலை மேலே கை வைக்க சொல்கிறாரு அப்படின்ட்டு நான் டக்குன்னு தலை மேலே கை வச்சதும் ஒரு பெரிய குளம் பார்த்தேன். அந்த குளத்து நடுவில் உள்ள மூழ்கி கிடக்குது ஒரு கிணறு. குளத்துக்கு நடுவில் கிணறு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? படிக்கட்டுலாம் வச்சுருப்பாங்க. அந்த கிணறு, அந்த கிணத்துக்குள்ளே நான் ட்ராவல் பண்ணுறேன். ட்ராவல் பண்ணால் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. தண்ணிக்குள்ளே போய் இருட்டில் சேத்துல மாற்ற அளவுக்கு டக்குன்னு ஒரு காட்சி எனக்கு.
என்ன ஆண்டவரே அப்படின்னு கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஆண்டவர் சொன்னார், இவன் அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கிறான் மனதில் அப்படின்னாரு. நீங்களும் நானும் நம் நினைவுகளில் தான் வாழ்கிறோம். நினைவில் மாட்டினாலே நிஜத்தில் மாட்டினதோட டேஞ்சர். நான் சொல்கிறது ரைட்டா தப்பா? நிஜத்தில் மாட்டினதுக்கு ஈக்குவல். கனவு காண்பீங்க, ஆனால் இங்கே மூச்சு விட முடியாது. ரைட்டா இல்லையா? ஆமாம். கனவுல ஒன்று காண்பது ரியல் இம்பாக்டாக இருக்கும், அடுத்த நாள் பயந்து போயிருப்பீர்கள். இப்பேற்பட்ட இருக்கிற எரேமியாவை பார்த்து ஆண்டவர் அரைஸ், பைபிளில் 600 முறைக்கு மேலே எழுந்துரு எழுந்துரு எழும்பி பிரகாசி எழும்பு உன் ஒளி வந்தது, அரைஸ் அரைஸ் ரைஸ் அப் டேக் அப் யுவர் பெட் அண்ட் வாக், எழுந்து நடன்னு ஜீசஸ் சொல்லியிருக்காராம் 600 முறைக்கு மேலே, மோர் தென் 600 டைம்ஸ். இன்றைக்கி நம்ம நினைவுலேருந்து எழுச்சிக்க போகிறோம். ஏன்னா நம்ம எழுப்புகிறவர் ஆண்டவர். எழுச்சிக்கலாமா? உங்கள் மனதிலிருந்து, ஃபெயிலியர் மென்டாலிட்டியிலேருந்து, நோயாளி மென்டாலிட்டியிலேருந்து, என்னால் முடியாது என்கிற மென்டாலிட்டியிலேருந்து எழுச்சிக்கலாமா? ஏன் எழுச்சிக்க போகிறீங்க? ஆண்டவர் எழுந்துக்க சொல்லுகிறார், எழுந்துக்கொள்ளு. ஆமென். எழுந்து கொள்வோம் என்கிற நம்பிக்கை வந்தாலே நம் வருங்காலம் நமக்கு ஒளிமயமாக இருக்கும். இல்லைனா இன்றைக்கி போல தான் நாளைக்கு இருக்க போகுது. இதுனா செப்டம்பர் மாதம், அக்டோபர் மாதமும் அப்படி தான் இருக்க போகுது. அதுனா அக்டோபர் மாதம், நவம்பர் மாதமோ இதுனா நவம்பர் மாதம், டிசம்பர் மாதமும் இப்படி தான் இருக்க போகிறது. நோ, வி ஆர் கோயிங் டு அரைஸ் ஃபார் அவர் பெட்டர்மெண்ட். நம் நன்மைக்காக நாம் எழுந்திருக்க போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் எழுச்சிக்க போகிறீங்க? சொல்லுங்கள், என் நன்மைக்காக நான் எழுந்து கொள்ள போகிறேன். ஐ ஆம் கோயிங் டு ரைஸ் ஃபார் மை குட்னஸ். கர்த்தர் என்னை எழுப்ப போகிறார். திஸ் இஸ் ஹவ் வி ஆர் கோயிங் டு அப்ரோச் அவர் லைஃப். நம்ம வாழ்க்கையை இப்படி தான் அப்ரோச் பண்ண போகிறோம். ஆமென். பலவீனமான இருந்தால் பலவீனத்தை விட்டு எழுச்சிக்க போகிறோம். சுகவீனமாக இருந்தால் சுகவீனத்தை விட்டு எழுச்சிக்க போகிறோம். ஃபெயிலியர் மென்டாலிட்டி இருந்தால் இதோடு எழுச்சிக்க போகிறோம். ஏனென்றால் கர்த்தர் நம்மை எழுந்திருக்க வேண்டும் என்கிற வழிக்கு நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. there is hope. எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னார், எழுந்திரு. see, others will not choose for you. Today your life is in your hands. You need to choose for yourself. You are the driver of your own life. You are the CEO of your company. உங்கள் கம்பெனிக்கு நீங்கள் தான் பிரதர் CEO. உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் CEO. இன்னொருத்தர்னு சொல்கிறீங்களே, அப்போவே நீங்கள் வீழ்ச்சி அடைந்து விட்டீர்கள். ஜெரேமியா, you need to rise up. நீ எழுந்திருக்க வேண்டும். நீங்கள் தான் இந்த ஜெரேமியா. You arise and go. எழும்பி போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அம்மா சாட்சி சொல்லும்போது சொன்னாங்க, இல்லை டெய்லி காலையில் நான் என்ன பண்ணேன், எழுஞ்சி போனேன். கஷ்டமான நிலைகள் தான். ஆமாம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் போவோம், டென்ஷனில் போவோம். துணி அயன் பண்ணணும், சில நேரம் துணி துவைக்கணும், சில நேரம் சாப்பாடு செய்யணும், சாப்பாடு கட்டணும், எல்லாரும் கிளம்பணும். நான் கொயரை கண்டக்ட் பண்ண போகணும், இங்கே மார்னிங் டியூஷனுக்கு வரணும், அந்த நேரத்தில் ஃபோன் கால் வரும், அந்த நேரத்தில் உடம்பு சரியில்லாதவங்களுக்கு பண்ணணும். எவ்வளோ வேலைகள் மத்தியில் ஒன்றே ஒன்று நினச்சி தான் எழுந்தோம். என் ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து எழுந்து போ என்று சொல்லுகிறார் என்றால் நான் போவேன். மகனே, உன் வாழ்க்கை நலனுக்காகத்தான் இயேசு சொல்லுகிறார், எழுந்திருந்து போ. அரைஸ் and you go. Today active choice has to be made by you. நீங்கள் சூஸ் பண்ணுங்க. பலவீனன் என்று சொல்லி நின்றாதீங்க. பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான். யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கீங்க சொல்லுங்க, நான் பலவான். சொல்லுங்க, பலவீனன்லாம் சொல்லுங்க, நான் பலவான். ஞானம் இல்லாதவன் அத்தனை பேரும் சொல்ல வேண்டும், கர்த்தர் தம் ஞானத்தை எனக்கு கொடுக்கிறார். சுகவீனம் உள்ளவர்கள் எல்லாரும் சொல்ல வேண்டும், கர்த்தர் என்னை சுகப்படுத்தி விட்டார் என்று. You need to understand who you are in the hands of God. நீங்க இந்த உலகத்தின் கையில் என்னவாய் இருக்கிறீர்கள் என்று பார்க்காதீர்கள் பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே. தேவன் கையில் நீங்கள் என்னவாய் இருக்கிறீர்கள் என்பதை பாருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். Set your goals. இன்னைக்கு கோல் செட் பண்ணுங்க. நம்ம பிள்ளைங்களை பிரச்சனை என்ன தெரியுமா? கோல் செட்டிங்கே கிடையாது. இன்னைக்கு நான் வாசிப்பேன், இந்த பாட்டுக்கு நீ முடிவு எடுத்தனா தான் நீ வாசிப்பேன், இல்லைனா நீ 1000 நாள் கிளாஸுக்கு போனாலும் வாசிக்க மாட்டேன். தந்தானை துதிப்போமே பாட்டை வாசிப்பேன். யூ நீட் டு செட் யுவர் கோல். பணம் சம்பாதிக்கணும்னு முடிவு எடுத்தேன்னா நீ சம்பாதிப்ப. பணக்காரன் ஆக வேண்டும் என்று முடிவெடுப்பேன். God wants you to become a better version of yourself. Better version of yourself. மகளே, நீங்கள் அப்படியே தான் நாங்கள் 10ஆம் கிளாஸா? பெட்டர் வெர்ஷன். இன்றைக்கு நீ எழுவாய் என்றால் மகனே மகளே, நீ பெட்டர் வெர்ஷனாய் வருவாய். ஆபிரகாமை அழைத்தார், ஆபிரகாம் வா என்றால் ஆபிரகாம் வந்தார். இன்னைக்கு பெட்டர் வெர்ஷன். இஃப் யூ ஃபாலோ காட், யூ ஆர் வாக்கிங் இன் ரைட் டைரக்ஷன். ஆமென். ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி எழுஞ்சி லைவ் கிளாஸ்க்கு போன்றார்.
லைவ் கிளாஸில் போனால் சிம்பிள் வீடு. குயவன் வீடா? அவர் பானை செய்ய போகிறாரு, சொப்பு பானை செய்ய போகிறாரு, பெரிய பானை செய்ய போகிறார், அப்படி தானேப்பா? செஞ்சுட்டு வைக்க போகிறாரு. ஒரு ஜார் செய்ய போகிறாரு, பாட்ரி செய்ய போகிறாரு, காய வைக்க போகிறாரு, சுட போகிறார். இதில் என்ன பெருசாக கற்றுக்கிறதுக்கு அப்படின்னு போதே பார்த்தா அவர் ஒரு சக்கரம் சுற்றுறாரு. ஏன் நீ சுற்றி பாரு? நோ, தேர் இஸ் அ ப்ரொசீஜர். குயவன் வீட்டுக்கு போனால் அவர் ஒரு களிமண் வச்சுருக்காரு. அந்த களிமண்ணை ஒரு திரிகையில் போய் சுற்றுறாரு. எக்ஸலண்ட்டாக அழகாக வருது, அழகாக வருது. அந்த ஒரு ஸ்ட்ரக்சரே அவ்வளோ அழகாக வருது. ஒரே சந்தோஷம் எரேமியாவுக்கு. பார்த்துட்டு இருக்கும்போது தன்னையே பார்க்குற மாதிரி இருக்குது. நம்மள பல பேர் கண்ணாடியில் நம்மளை பார்ப்போம். நம்ம மனசில் வேறு யாரையோ நினச்சிப்போம், ஆனால் நம்ம அழகாக இருக்கிறதா நினச்சிப்போம். நீங்கள் யாராவது அப்படி நீங்கள் அழகாக இருக்கிறீங்கன்னு நினைக்கலன்னா ஏதோ ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு. ஆமாம். He want to see a better version of himself. தன்னையே பெட்டர் வெர்ஷனாக பார்க்குறாரு. எரேமியா இந்த திரிகையில் சுற்றுற அந்த பானையை பார்த்ததும், வாவ் இவ்வளோ அழகாக இருக்கேன், நானும் இதுவும் ஒன்றாச்சே, என்ன மாதிரியே இருக்கேன்னு நினச்சாரா? அந்த டக்குன்னு அவர் கையிலே உடைஞ்சிருச்சு. அந்த குயவன் கையில் இந்த மண்பாண்டம் உடைந்தது. அட்டா இவ்வளோ பெரிய வேலை ஸ்பாயில் ஆயிடுச்சே என்று நினைக்கும் போது அந்த குயவன் டென்ஷனே ஆகலையா. அந்த மண்ணை எடுத்து திரும்பவும் திரிகையிலே போட்டு வேறொரு பாத்திரத்தை உருவாக்கினானாம். ஹல்லேலூயா. லைஃப் லெசனில் இதை பார்த்துட்ட பிறகு ஆண்டவர் எரேமியாவை கூப்பிட்டு, எரேமியா, இஸ்ரவேல் வீட்டார் யூதா வீட்டார் இப்படி தான் இருக்காங்க, நான் விழுந்துட்டேன்னு சொல்கிறாங்க, நான் அவங்கள திரும்பி கட்டுவேன்னு சொல்லு. இன்றைக்கி நம்மள நிறைய பேர் உட்காந்து, விழுந்துட்டேன் பாஸ்டர், 20 வயசு தான் ஆகுது, எனக்கு வேலை கிடைக்காது. எத்தனை வயசு தான் ஆகுது? 21 வயசு தான் ஆகுது, எனக்கு வேலை கிடைக்காது, எனக்கு படிப்பு ஏறாது பாஸ்டர். நான் அதாவது ஒரு தாத்தா ஆட்சி கெட்டப்பில் நம்ம வாலிக்கு பிள்ளைங்க இருப்பாங்க, காலிலேருந்து ஒரே முட்டி அப்புறம் எனக்கு படிப்பு ஏறல, ஒரே வயிறு வலி, ஒரே இடுப்பு வலி. தாத்தா ஆட்சியும் 80 வயசில் டாக்டர் கையில் போய் தான் சொல்கிறாங்க, 20 வயசு பிள்ளைங்களும் அப்படி சொல்கிறாங்க. நம்முடைய மென்டாலிட்டியே நீ விழுந்தாய் என்கிற நிலையோடு தான் நம்மை எழுப்புகிறான். See, if the devil can make you fall, God can make you to stand. உங்களை தள்ளுகிற சக்தி பெரியதென்றால் உங்களை நிற்க வைக்கிற சக்தி அதை காட்டிலும் பெரியது என்பதை காட்டும்படியாகத்தான் அந்த குயவன் வீட்டுக்கு எரேமியாவை கூட்டிக் கொண்டு போனான். பிரதர், இன்னைக்கு இயற்கை நம்மோடு பேசுது பிரதர். இந்த ஏசி காத்து என் கூட பேசுது. நான் எப்படி இந்த மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கேன் பாஸ்டரு, நீ இது போல இந்த மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த காத்து எனக்கு சொல்லித் தருது. இந்த வேதம் என்னை பார்த்து சொல்லுது, நான் உங்க கூட பேசும்போதெல்லாம் பாசிட்டிவ் தானே பேசுகிறேன், நீ என் மக்கள் கையில் பேசும்போது பாசிட்டிவாக பேசு என்று எனக்கு சொல்லுகிறது. எவ்ரிதிங் இஸ் டாக்கிங். இன்றைக்கு இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் you will cope up with the world, you will cope up with the problem, you will not surrender, rather you will win. இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்றார் போல நீங்கள் மாறி வாழ்வீர்கள் தேவஜனமே. திஸ் இஸ் சிக்னிஃபிகண்ட் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் இது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. முக்கியமாக இருக்கிறது உங்களாம் கை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், குயவன் கையிலே அவன் எழுந்து போ, அரைஸ் அண்ட் கோ. எழுஞ்சிக்கோ மகனே. உன் லைஃப் நீ நினைச்ச மாதிரி நீ எழுந்திருக்கா விட்டால் உனக்காக யார் எழுந்திருப்பார்? நான் எழும்பி ஊழியம் செய்யவில்லை என்றால் எனக்காக யார் செய்வார்? ஆமென். எஸ், ஃபீல் சக்ஸஸ்ஃபுல் டுடே. இன்றைக்கி இந்த வார்த்தையை வச்சுட்டு, சாமி நான் விழுந்தேன்னு நினச்சிருந்தேன், இவ்வளோ நாள் உங்கள் கையில் விழுந்தன்றதை நினைக்கலாண்டவரே. யார் கையில் விழுந்திருக்கேன்? ஆமாம், அஃப்கோர்ஸ் நான் கடனில் விழுந்தேன் தான், ஆனால் விழுந்தேன் பாருங்கள், எங்கள் ஆண்டவர் கையிலேயே விழுந்துட்டேன். லைஃப்பில் விழுந்துட்டேன்னு எல்லாரும் சொன்னாங்க. இப்போ தான் தெரிஞ்சிச்சு, நான் தரையில் விழல, உங்கள் கையில் விழுந்தேன். டுடே God is recreating you. God is designing you into betterment. புதிய வகையில், நல்ல வகையில் ஆண்டவர் உங்களை டிசைன் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. Your thoughts are smaller than the thoughts of God. தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற திட்டம் உங்கள் திட்டத்தை காட்டிலும் பெரியது. நீ வீழ்வாய், நீ வீழ்வாய், நீ வீழ்வாய் என்று சொல்லுகிற சத்தத்தின் மத்தியிலே நீ வாழ்வாய் என்று எரேமியாவின் புஸ்தகம் உங்களிடத்தில் வருகிறது. You are defined by your thoughts. உங்கள் மனசில் இன்றைக்கி என்ன நினைக்க போகிறீங்க? உங்கள் வாய் வழியாய் என்ன வருகிறது? உங்கள் வாய் வழியாய் வரப்போகிறது கர்த்தருடைய வல்லமை. நான் வீழ்ந்தேன் தான், கர்த்தர் கையில் வீழ்ந்தேன். ஒரு ஸ்லோகன் போல் வச்சுங்க. நான் பலவீனப்பட்டுக்கிறேன், எங்கள் ஆண்டவர் கையில் பலவீனப்பட்டிருக்கேன். நான் கடன் பட்டிருக்கேன், எங்கள் ஆண்டவர் காலில் விழுந்திருக்கேன்.
அப்போ வருது ஹோப்பு. நம்ம பிரச்சனை கர்த்தர் பிரச்சனையாக மாறுது. கைகளிலே இங்கிலீஷ் வசனம் சொல்லுது, the clay marred in the hands of the potter. அவன் கையிலே கெட்டு போயிட்டுன்னு வசனம் சொல்லுது. கெட்டு போயிடுச்சு, ஸ்பாயில்டு. முதல் கோணல் முற்றம் கோணல், முழுசா கோணல் ஆயிட்டையா என்று சொல்கிறது. சரிதான் பிரதர், நீ யோசிக்கிறது, நீங்கள் யோசிப்பது சரிதான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களை மறுபடியும் கட்டும் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். The journey of your success has started the time when you fell. நீ விழுந்தாயே மகனே, நீ விழுந்தாய் அல்லவா, அன்றைக்கு நீ விழுந்தாய் என்று சொல்லுகிறதை விட்டுவிட்டு என் கர்த்தர் என்னை எழும்ப பண்ணினார் என்று நீ சொல்வதற்காகத்தான் இந்த நிலை. Our relationship with our God is stronger than anything. இன்றைக்கு தோல்வியோடு தழுவி கொண்டிருந்த நாம் கர்த்தருடைய கட்டுதலோடு நாம் தழுவி கொள்ளப் போகிறோம். Do you have a desire to become better in your life? இன்னும் நன்றாய் இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு வருகிறது என்றால் இன்றைய செய்தி உங்களுக்காகத்தான். Your achievements has not become complete. நான் முடிச்சிட்டேன்னு நீங்கள் சொல்ல வேண்டாம். அவரே முடிக்கவில்லை, இன்னமும் உங்களை கட்டி கொண்டு தான் இருக்கிறார். கர்த்தர் நம்மை கட்டுவது நம் நினைவுகளிலே துவங்குகிறது. See, if you change from here, everything will change. உங்கள் மனநிலை நீங்கள் மாற்றிக்கொண்டீர்கள் என்றால் நீங்கள் கட்டப்படுவீர்கள். Your experience, your thoughts, your learnings has started. உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் ஒன்றை காட்டி கொண்டிருக்கிறது. உங்கள் தோல்விகள் உங்களை பார்த்து நீ விழுந்தாய் விழுந்தாய் என்று சொல்லி கொண்டிருக்கிறது. உங்களோட வளராத நிலை என் நிலை அவ்வளவுதான் என்று சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், யூதா வீட்டாரே உங்களை நான் மறுபடியும் கட்டுவேன். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? Will I not do like this to you? அந்த குயவன் உடைந்த களிமண்ணை கட்டினது போல என்னால் உனக்கு செய்ய முடியாதோ என்று கர்த்தர் கேட்கிறார். ஆமென். இந்த பவர் ஜீசஸ் கையில் இருக்கு. Let not the voice of your fears become louder. உங்கள் பயத்தின் குரல் உங்கள் காதுகளை தொனிப்பதற்கு முன்பதாக இயேசுவின் குரல் உங்கள் காதுகளிலே அதிகமாக தொனிக்கட்டும். The voice of belief, விசுவாசத்தின் குரல், நம்பிக்கையின் குரல், பலத்தின் குரல், இயேசுவினுடைய வல்லமையின் குரல் உங்கள் காதுகளிலே தொனிக்கட்டும். காதுல கை வச்சிங்க பார்க்கலாம். நான் விழுந்தவன் அல்ல, எழுந்தவன். சொல்லுங்க, என்னை கர்த்தர் எழுப்புவார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை கட்டுவார். கர்த்தர் என்னை மறுபடியும் கட்டுவார். ரெண்டு காதுலையும் கை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என்னை மறுபடியும் கட்டுவார். என்னை கர்த்தர் எழுந்து, சொல்லுங்க, என்னை கர்த்தர் எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படி செய்வார். The power that drowned you will be nothing before the power which is going to pull you out of that pit. உங்களை ஆழியிலே ஆழ்த்தின அந்த வல்லமையை காட்டிலும் உங்களை தூக்கி பிடிக்கிற வல்லமை பெரிதாகத்தான் இருக்கிறது, பெரிதாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு மனுஷன் கிணத்துல விழுந்துட்டாரு, ஆனால் விழுந்தவரை கயிறில் கட்டி விட்டுருக்காங்க, கயிறை பிடிச்சி தூக்குறாங்க. விழுந்தவனுடைய வல்லமையை காட்டிலும் கயிறில் இருக்கிறவங்களுடைய வல்லமை எப்படி இருக்குது? பெருசாக இருக்குது. 2-3 பேர் வந்து அவரை பிடிச்சி இழுத்துட்டாங்க. ஆமாம், உங்களையும் என்னையும் கர்த்தர் எழுப்பி விட்டு கொண்டு இருக்கிறார். டுடே பிலீவ் திஸ். நான் பாசிட்டிவ் டாக், உங்கள் மனதில் உள்ள பாசிட்டிவிட்டை தட்டி எழுப்பவில்லை. நாம் எல்லாம் விழுந்தவர்கள் தான். உதவும் கரத்தை காட்டுகிற இயேசுவின் கையை பிடித்து கொள்ளும்படி நான் உங்களிடம் சொல்லுகிறேன். we are going to take some actions. என்ன, எழுந்து போ மகளே, எழுந்து நீ படிக்க போ. ஹல்லேலூயா. ஆமாம், still you got time. Don't stop trying. இன்னமும் உங்களுக்கு நேரம் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. See a better version of yourself. அதே ஆளு, அதே பேச்சு, அதே சண்டை, அதே கலாட்டா, அதே தாடி, அதே மீசை, அதே பிரச்சனை. No, look yourself in a better version. உங்களை எக்ஸலண்டா பாருங்க. அதே கீபோர்டு, அதே பியானோ, அதே மியூசிக்ல உன்னை எக்ஸலண்டா பாரு மகனே. அந்த லாஸ்ட் கிரேட் வரைக்கும் முடியும் மகனே.
நீ அதிலே திருப்தி அடைகிற. திருப்தி ஆனதினால்தான் இந்த ஏமாற்றம். எரேமியா உட்கார்ந்து அதே புலம்பல் தான். எரேமியா தீர்க்கதரிசினா எழுதியிருக்க தெரியுமா? புலம்பல் புஸ்தகம் எடுத்து படித்து ராகம் அமைச்சு பாடுங்க. அவர் புலம்புறது தப்புன்னு நான் சொல்லலை, கண்டிப்பாக சூழ்நிலை அப்படி இருக்கு. பட் God is teaching him a new lesson. நீ எழுந்து போ, அங்கே உனக்கு ஒரு பாடம் இருக்கிறது. நீ வீழ்ந்தாய் என்கிற நிலை அல்ல மகனே உனக்கு. எரேமியாவே உனக்கு அது இல்லை. நீ லைவ் லெசனில் வருகிறபடியால் உன்னை மறுபடியும் புதுப்பித்து கட்டுகிறேன். இன்றைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, you do your trials, you try again. God is going to be there to perform wonders. God's hand is going to touch you to do miracles. உங்கள் கையின் மீது கர்த்தருடைய கைப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறது. ஹல்லேலூயா. வெற்றி என்பதை நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. இவன் எங்கே என்று வெற்றி உங்களை தேடி வரப்போகிறது. ஹல்லேலூயா. Are you ready to rise up? ஆமென். பிள்ளைங்களா, என்னை பாருங்களேன். நிறைய பேர் என்னை பார்க்க மாட்டீங்க. இன்னைய செய்தி உங்களுக்கு தான். இன்னைக்கு இதை உள்ளே ஏற்றிட்டீங்கன்னா நீங்கள் வேற மனிதர்களாய் மாறுவீர்கள். பூமியிலே எங்கெல்லாம் வெட்கப்பட்டீர்களோ அங்கே ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். யா, ஒரு ஞானி சொன்னார், ரூல் யுவர் மைண்ட் ஆர் எல்ஸ் யுவர் மைண்ட் வில் ரூல் யூ. நீங்கள் உங்கள் மூளையை ஆட்சி செய்யவில்லை என்றால் உங்கள் மூளை உங்களை ஆட்சி செய்யும். மூளை என்ன ஆட்சி செய்யும்? சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஆட்சி செய்யும். அதுக்கையில் பெரிய டேட்டா ஒன்றும் இல்லை, மாஸ்டர் பிளான் இல்லை. அதனால் இஷ்டத்துக்கு ரூல் பண்ணோம். ஸ்கூலில் ஒரு ட்ரிப்பு போகிறாங்க. இந்த ட்ரிப்புக்கு எத்தனை மணிக்கு கிளம்பணும் சொல்ல, சாப்பாடு கட்டின்னு வரணுமோனும் சொல்ல, யூனிஃபார்ம் போட்டுன்னு வரணுமான்னு சொல்ல, ட்ரிப்புன்ட்டாங்க. அந்த ட்ரிப்பு நடக்கும்ன்றீங்க நீங்கள். ஒருத்தன் 8 மணிக்கு வந்தான், ஒருத்தன் 10 மணிக்கு வந்தான், ஒருத்தன் 4 மணிக்கு வந்தான். பஸ்ஸில் போகணும் ஒருத்தன் நினச்சான், ஆட்டோவில் போகணும் ஒருத்தன் நினச்சான், நடந்து போகணும் ஒருத்தன் நினச்சான். அடுத்த நாள் காலையில் எல்லாம் ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. ஏன் தெரியுமா? முன்னாடி நாள் ட்ரிப்பு போகலை. There is nothing to rule. There is no protocol to rule. இன்னைக்கு நம்ம எதையும் சாதிக்காமல் போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? சாதிக்க வேண்டும் என்கிற ஒரு பிளானும் நம்ம கையில் இல்லை. இன்னைக்கு எரேமியா பார்த்து சொல்ல, எரேமியா நீ விழுந்துட்ட, நீ என்னுடைய ஊழியக்காரன், உன்னை நான் மறுபடியும் கட்டிட்டேன், நீ எழும்பி நீ செயல்பட வேண்டும். ஆண் மக்களை நீங்கள் சொல்லணும், நான் எழும்பி செயல்பட போகிறேன், கடன் இல்லாத வாழ்க்கை வாழப் போகிறேன், வெற்றியாய் வாழப் போகிறேன், வேலை செய்ய போகிறேன், சம்பாதிக்க போகிறேன், ஊழியம் செய்கிற பிள்ளைகளை நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய போகிறேன், படிக்காத பிள்ளைகள் நான் படிக்க போகிறேன் என்று முடிவெடுக்க போகிறீர்கள். The choice is yours today. We are living in an excellent country. நம்ம நாடு போல ஆசீர்வதிக்கப்பட்ட நாடு கிடையவே கிடையாது. நான் எழவில்லை என்றால் அது என் தவறாகத்தான் போகும். Today you are going to rise up. Amen. Will you rise dear? ஆமாம். மகனை பார்க்கும்போது சொன்னேன், நீ பாஸ்டர் மாதிரி இருக்கடா. அவன் ஏற்றுக்கல. எனக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்தார் ப்ராஃபட் எலைஜா மூலமா, உனக்கு 70 திருச்சபையை தருவேன். வெளியிலேருந்து ஒரு 70 பேர் வந்து நின்று என் கீழே வேலை செய்ய போகிறதில்ல பிள்ளைங்களா, நீங்கள் தான் அந்த 70 பேர். ஆமென். நீங்கள் ரெடி ஆகாத அப்படியே ஸ்டைலாக சுற்றுற வரைக்கும் சுற்றுங்க. என்றைக்கு ஆயத்தப்படுகிறீர்களோ அன்றைக்கு உங்கள் அழைப்பு இருக்கிறது. நீ வீழ்ந்தேன் என்று மாத்திரம் சொல்லிவிட்டு போகாதே, உன்னை எழுப்பி மறுபடியும் கட்டுவதற்காக என் கையில் தான் வீழ்ந்தாய் என்பதை கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார். Are you teachable today? எனக்கு இந்த சத்தியம் வேண்டாம்னு சொன்னீங்கன்னா விட்டுருங்க. வேணும்னீங்கன்னா உங்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் அடைந்த தோல்விகள் உங்கள் வெற்றியின் ஒரு அங்கமாகத்தான் இருக்கிறது. All your failures is not directing you toward a greatest failure. They are directing you towards a greatest victory in Christ. நான் வீழ்ந்தது என்னில், நான் வாழ்ந்தது கிறிஸ்துவில். நான் வீழ்ந்தது உலகத்தில், எழுந்தது கிறிஸ்துவில். Are you ready to swallow your bitterness? என் மகனே, உன் கசப்புகளை விழுங்கிவிட ஆயத்தமாக இருக்கிறாயா? உங்கள் கசப்புகளை விழுங்கி விடுங்கள். If you don't swallow, if you are going to taste it, your facial reaction is going to change. உங்கள் முகநாடி வேறுபட போகிறது. உங்களை யாருக்கும் பிடிக்காமல் போகுது. மனசில் கஷ்டத்தை வச்சு நீ யாரை சிரிக்க சொல்கிறீங்க? கேட்டுக்கொள்கிறேன் மகனே, உன் கசப்புகளை விழுங்கி விடு. You are going to swallow your bitterness today. The experience of failure has to be swallowed, but the lessons has to be kept alive. இந்த தோல்வியினால் வந்த பாடங்கள் நினைவு கூறப்பட வேண்டும்.
ஆனால் உங்கள் கசப்புகள் விழுங்கிவிடப்பட வேண்டும். ஏன்? நான் வீழ்ந்ததே என் கர்த்தர் கையிலே தான். If the enemy has tricked you into failure, God's power is going to raise you up. சாத்தான் உன்னை ட்ரிக் பண்ணி கவுத்தான். கர்த்தர் தன் வல்லமையினால் உங்களை என்னை மீட்க போகிறார். Hallelujah. Let the thoughts become powerful. வீழ்ந்தேன் என்று சொல்லாதீர்கள். கர்த்தர் உங்களை மறுபடியும் கட்டுவார் என்பதை விசுவாசிங்க. ஏன் தெரியுமா? நம்ம சபை என்பது என்று மட்டும் சொல்லிவிட்டு போக முடியாது. இது உங்கள் குடும்பம். ஈச் ஒன் இம்பேக்ட் ஈச் அதர். நீ வீழ்ந்தாய் என்றால் நான் வீழ்ந்ததாக அர்த்தம். நீ அழுதாய் என்றால் நான் அழுததாக அர்த்தம். நீ தோற்றாய் என்றால் நான் தோற்றதாக அர்த்தம். திருச்சபை என்பது அவருடைய குடும்பம், அவர் தலை. அவர் சொல்லுகிறார், நீ வீழ்ந்தாய் என்றல்ல, நான் உன்னை எழுப்பி மறுபடியும் கட்டுவேன். Thinking is the greatest power you possess. யோசிக்கிறீங்களே, உங்க கையில உள்ள பலமே உங்கள் யோசனை தான் மகனே, பணம் அல்ல. அது நம்மளை விட்டு போயிடும். பதவி அல்ல, அது நம்ம விட்டு போயிடும். உன் நினைவுகள் பவர்ஃபுல்லா உன் பக்கத்தில் இருக்கும்போது அந்த நினைவுகளுக்குள் கிறிஸ்து வந்து சொல்கிறார், என் மகனே விழுந்த உன்னை நான் மறுபடியும் கட்டுவேன். ஹல்லேலூயா. The positivity is in the hands of God. நம்ம கையில இல்ல. நம்ம கையில இருந்தா உடைச்சிட்டு இருப்போம். கண்டிப்பா உடைச்சிட்டு இருப்போம். என்னென்னலாம் உடைச்சிருக்கோம்? உங்கள் ஃபோனு பாருங்கள், தெரியும் எப்படி இருக்குது. ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே ஃபுல்லாக அந்த ஐஸ் க்யூப் பார்ப்போமே, ஐஸ் க்யூப்பில் அந்த ஜூஸ் கடை சொன்னேன், அவர் ஒரு கரண்டி வச்சு டக்குன்னு அடிப்பார். பார்த்துருக்கீங்களா? அது அப்படியே கூழாக இருக்குமே. அப்படி தான் நிறைய பேரோட ஃபோன் இருக்குது. என்ன அர்த்தம்? இது பொண்ணு போட்டுருச்சு, குழந்தை போட்டுருச்சு, வழிக்கு வந்துருச்சு, கிச்சன் ரூமில் வந்துருச்சு, பாத்ரூமில் வந்துருச்சுன்னு ஃபோன் எப்படி பாருக்குது? ஸ்க்ராட்சாக இருக்குது. அப்படி தானே நம்ம வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிறது. ஆமாம், சொல்லுங்கள். வாழ்க்கை என் கையில் இருந்ததுனால தான் அதை உடைச்சிட்டேன். இனி உங்கள் கையிலே, உம் கையிலே, உம் கையிலே, உம் கையிலே, உம் கையிலே. He is the giver and we are the receiver. அவர் கொடுக்கிறார், நான் வாங்கிக்கிறேன். ஆமென், 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 ஆமென். உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கர்த்தர் கொடுக்கிறார், நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். உங்கள் பிரச்சனையில் ஜீசஸ் கொண்டு நடுவில் நிறுத்துங்க. ஆமென். நமக்கென குரல் கொடுக்க ஒருவர் இருக்கிறார். The bravest and strongest thing that you could do in a bad situation is falling in the hands of God. தைரியமான ஒரு செயல், பலமுள்ள ஒரு செயல், ஒன்றை நீங்கள் கொடுமையான நேரத்தில் கூட செய்ய முடியும் என்றால் அவர் பாதத்தில் விழுவது. ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். Don't grudge on others. மற்றவங்க மீது உங்கள் கசப்பை சொல்லாதீர்கள். Put your load upon God. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடவே மாட்டார். In Christ, impossible says that I am possible. கிறிஸ்துவுக்குள் முடியாது என்பது மனுஷரால் கூடாதது தான் தேவனால் எல்லாம் கூடும் என்பதை சொல்லுகிறது. Don't have any limiting beliefs. God is there with you. உங்களை நீங்கள் நிறுத்திக் கொள்ள எந்த வகையும் பாராதீர்கள். கர்த்தர் கையில் சரணடையுங்கள். The mind which is preparing to fail from today onwards should prepare to stand. விழுந்துருவேன், வயசாயிடுச்சு, வயிறு வலி வந்துருச்சு, என் கதாவில் தான், ஃபேமிலி கதாவில் தான், பையன் கதாவில் தான் என்று சொல்லுகிற மகனை நீ எழுந்துருவதற்கு ஆயத்தப்படு. Why are you preparing to fall? சிலுவையில் கூட தன் ஜீவனை விடும்போது வீழ்வதற்காக அவர் ஆயத்தமாகவில்லை. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லிவிட்டு, பிதாவே உம் கரங்களில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று வாழ்ந்தார். Are you totally prepared? நாளைக்கு திங்கக்கிழமை தைரியமாக காலையில் எழுந்து அவர் காலில் விழுந்துட்டு எழுந்து வேலைக்கு போங்க, எழுந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. உங்கள் இயேசு உங்களோடு கூட விழுந்த இடத்தில் எழும்பி கட்டப் போகிறார். விழுந்த அதே மார்க்கெட்டிங் ஃபீல்டு, விழுந்த அதே பிஸ்னஸ், விழுந்த அதே வேலை உன்னை எழும்பி கட்டுகிறார் மகனே. யூ டோன்ட் நோ அபவுட் யுவர் ஓன் ரியாலிட்டி. உன்னுடைய நிலை தெரியாமல் நீ இருக்கிறாய். உன் நிலை கிறிஸ்துவிடம் இருப்பதை நீ இன்றைக்கு உணர்ந்து கொள். Today God is building you in thoughts. Tomorrow He will build you in action. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை மனநிலையில் உங்களை கட்டுகிறார், நாளைக்கு நிஜத்திலே கட்ட போகிறார். Today be prepared in your mind. நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். இயேசுவை சொன்னால் இயேசு அங்கே வருவார். If you speak negativity, you will attract negativity. If you speak God, you will attract blessings. 5 அப்பம் 2 மீன் தான்
அந்த பையன் கொண்டு வந்தான். ஜீசஸ் கையில் அட்ராக்ட் ஆகிட்டான். 5 அப்பம் 2 மீன் 5000 பேரை போஷித்தது உலக வரலாற்றிலே கிடையாது, இயேசுவோட வரலாற்றில் தான் இருக்கிறது. உங்கள் கையில் உள்ள பலவீனம் அற்புதமாய் மாற இன்றைக்கு இயேசு உங்களை அழைக்கிறார். When you are in the hands of God, you can control even the hell. பாதாளத்தின் வாசல்கள் அவனை மேற்கொள்ளாது என்றால் உன்னை சுற்றிலும் உள்ள சூழ்நிலை உன்னை மேற்கொள்ளாது மகனே. சுற்றி உள்ளவங்களாம் அந்த பிள்ளைய பார்த்து உனக்கு படிப்பேறாது என்று சொல்லும் பொழுது நீ மட்டும் படிப்ப, அது எப்படி மீதி பேருக்குன்னா சூழ்நிலை நம்மை மேற்கொள்ளாது என்பதை இயேசு சொன்னார். இயேசு கடலில் போகும்போது காற்றும் கடலும் மேற்கொண்டது. எல்லாரும் அழிஞ்சிருவோம்னு நினைச்சாங்க. ஜீசஸ் நடுவில் எழுந்து நின்று காற்றையும் கடலையும் அதட்டி அவர் உயிருடன் வந்து சேர்ந்தார். Do you have the power to command to the winds, to the seas, to the roaring ocean? What is your response today? இன்னையிலிருந்து நீங்க வேற ரெஸ்பான்ஸ் கொடுக்க போறீங்க. எத்தனை பேருக்கு கொடுக்க போறீங்க? மனைவிகள் கணவனை பார்த்து சொல்லுங்க, என்னங்க இன்னைக்கு நீ வேலைக்கு போற 2000 ரூபாயோட வருமானம் சம்பாதிச்சிட்டு வர. விசுவாசத்தோட டோன்ட் டாக் நெகட்டிவிட்டி. பரீட்சை எழுத போற உங்க வைஃபை பார்த்து இல்லை ஹஸ்பண்டை பார்த்து நீ முதல் மதிப்பெண் எடுக்கிறாய் என்று சொல்லுங்க. சேஞ்ச் யுவர் என்வாயர்மெண்ட் because God is going to build you today. Hallelujah. Don't give foothold to negativity in your life. It will consume you. நெகட்டிவா பேசிட்டு வாழ்வன்னு நினைக்காதீங்க, அது உங்களை அழித்து விடும். நெருப்பு எடுத்து வீட்டில் அங்கங்க டிவி கொஞ்சம் கொளுத்துறா, இந்த ட்ரம்ஸு கொஞ்சம் கொளுத்துறா, கீபோர்டு கொஞ்சம் கொளுத்துறா, அது ஒன்றும் இல்லடான்னு சொல்லாதீங்க. இட் வில் கன்சியூம் அஸ். ஹல்லேலூயா. பிட்டர்னஸ் என்ன பண்ண சொன்ன? ஸ்வாலோ, முழுங்கிடுங்க. Don't be influenced by the circumstances. Of course இருக்கும். வெளியில் ஒரு ஏமாற்றத்தை பார்க்கும்போது அந்த ஏமாற்றம் நமக்கு வருமோன்னு தோணும். பட் we are not going to be influenced by the circumstances. We are going to be influenced by the word of God. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? மகனே, நான் உனக்கு ஆமென் சொல்லுப்பா, செய்வார். நீ பெருசு இல்லைப்பா, உன் ஆண்டவர் பெருசுப்பா. நான் உன்னை நம்ப சொல்லி உங்களை நம்ப சொல்லி உன் ஆண்டவரை நம்பி ஒரு கால் எடுத்து வை. 1000 அடி தான் எடுத்து வைக்க வேண்டியது இருக்கு. நீ 1 கோடி அடி எடுக்க வேண்டியது இருக்கும். இன்னைக்கு அவரை நம்பி ஒரு ஸ்டெப் will change your life. Today God is teaching us live lesson. நீங்கள் தான் களிமண், அவர் தான் குயவன். அன்றைக்கு நம்மை நடத்துகிறார். Don't be afraid about the mistakes that you have committed. உலகம் சொல்லும், பல மிஸ்டேக் பண்ணவங்க தான் லாஸ்ட்டில் எப்படி பண்ணுவாங்க? நல்லா பண்ணுவாங்க. ஒரு ஞானி சொன்னாராம், 1000 முறை தோற்றுருந்தாராம். நீ 1000 முறை தோற்றாய் அப்படின்னு பத்திரிகையாளர்களாம் அவர்கிட்ட போய் சொன்னாங்களாம். அவர் சொன்னாராம், அதாவது உதவாத 1000 வழிகளை நான் செய்து இன்றைக்கு உதவுகிற வழியை கற்றுக்கிட்டேனாராம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி சொல்லிட்டாரு? ஒர்க் அவுட் ஆகாத 1000 வழியை பார்த்தங்க, இப்போ ஒர்க் அவுட் ஆகிற வழியை கண்டுபிடிச்சிட்டேனாராம். ஆனால் அவங்க சொன்னது எப்படி? 1000 இடத்தில் நீ தோற்றாய். அது உலகமே அப்படி சொல்லும்போது டுடே இன் கிரைஸ்ட் பாவத்தையே சரி பண்றாருங்க. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். மிஸ்டேக்ஸ் have become proof. கரெக்ட் தான். எங்க 40 வயசு வரைக்கும் ஒன்றும் சாதிக்கல, கரெக்ட் தான். பட் ஜீசஸ் மாத்திரன்றாரு, he is going to create you as a new being. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் சொல்லுங்க, புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின. கையில பைபிள் எடுத்த பிறகு சொல்லணும், பழையவைகள் ஒழிந்து போயின. ஆமென் சொல்லுங்க. பழைய பாவம் ஒழிந்து போயின, பழைய அடிக்ஷன் ஒழிந்து போயின, எல்லாம் ஒழிந்து போயின. நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். Don't talk about something you have done wrong. Today the truth is coming to build you, to make you to do something right. இவர் தப்பு பண்ணிட்டார். கரெக்ட் தாங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். இப்போ ஆர்டர் காலில் வந்துட்டேன். ரைட் பண்ணிட்டார் என்கிற முதல் குரல் வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறேன். லூஸ் இன் யுவர் செல்ஃப், ஃபைண்ட் இன் கிரைஸ்ட். உங்களிலே உங்களை தொலைத்து விட்டீர்கள், கிறிஸ்துவிலே உங்களை தெரிந்து கொள்ளுங்கள். Are you ready people? கத்தர் காலில் விழுந்தா நம்பர் 1 நல்லது என்ன தெரியுமா? சரியான போக்கில் இருந்துட்டோம். we are in right direction. ஏன்? அந்த களிமண் விழுந்தது எங்கே விழுந்துச்சா? அந்த வசனத்தை படிக்கலாமா? அந்த களிமண் விழுந்தது. குயவன் வணைந்து கொண்டிருந்த மண் பாண்டம் 4ஆம் வசனம், அவன் கையிலே கெட்டு போயிட்டு. அவன் கையிலே கெட்டு போச்சு, கையிலே உடஞ்சிருச்சு, கையிலே கிராக் விட்டுருச்சு. ஆமாம்,
கையில் கிராக் விட்டுட்டதும் திரும்பி என்ன பண்ணிட்டாரு, செஞ்சிட்டார். இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. கையில் கெட்டு போகாமல் செஞ்சு அப்படி வச்சுட்ட பிறகு கெட்டு போயிடுச்சுன்னா கொஞ்சம் டைம் ஆகும் அங்கேருந்து எடுக்கிறதுக்கு. அதுக்குள்ளே கட்டி போயிடும். கட்டி போயிட்டால் திரும்பி இதோட சேர்க்க முடியும். இது தாங்க இருதய கடினம். நீ நம்ம இருதய கடினம் சொல்லுவோம், நீ ஷார்ப்பாக இரு, ஹார்டாக இரு, டென்ஷனாக இரு, ஃபயராக இரு, நெருப்பாக இரு, கல் மாதிரி இருன்னு சொல்லுவோம். அங்கே தான் நம்ம மாற்றோமே. ஜீசஸ் சொல்லுவார், லகுவாக இரு, சதையாக இரு, என் காலில் இரு, ஆமேன், சிறு பிள்ளையை போல இரு, புறாவை போன்று எப்படி இரு, கபடமில்லாமல் இரு என்று சொல்லுகிறார். நம்ம இருதயம் கடினமாக இருந்தோம்னா அவர் கையை விட்டு வெளியில் கெட்டு போயிடுவோம். லகுவாக இருந்தோம்னா அவர் கையில் கெட்டு போவோம். எதை சூஸ் பண்ண போகிறீங்க? அவர் கையிலேயே. கரெக்டு தானம்மா? யார் கையில்? இன்றைக்கி ஒரு முடிவு எடுக்கலாம். இங்கேருந்து போகும்போது அவர் காலில் ஊன்ட்டு போயிட போகிறேன். அவர் காலில் ஊன்ட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனை அவர் பிரச்சனை ஆகிடும். அதுக்கப்புறம் அவர் கையை விட்டே போகக்கூடாது, அவர் காலை விட்டே போகக்கூடாது. லைஃப்பில் ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு கிடைக்கும்னா அவர் காலுங்கிட உட்காந்துடலாம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். பெரிய லேடி ஒன்றும் கிடையாது, அவங்க ஒன்றும் பணக்காரர் கிடையாது, அவங்க ஒன்றும் கிங் ஹேரோடு கிடையாது, மினுக்கான வஸ்திரம் தெரியுது. சிம்பிள் லேடி, அழ கூட தெரியாத ஒரு லேடி, லைஃப்பில் தோற்று போன ஒரு லேடி. ஒன்றே ஒன்று தான் தெரிஞ்சிச்சு அந்த அம்மா, இயேசுவோட பாதம். இன்றைக்கு குயவனுடைய கை உங்களை அணைக்கிறது. மகனே எழுந்துக்கலாமா? ஆண்டவரை என்னை அர்ப்பணிக்கிறேன். முடியாத பிள்ளைங்க உட்காந்துங்க. எனக்கு தேவை ப்ரேயர் பண்ணோம். மைண்டு டைவர்ட் ஆக வேண்டாம், வேறு எங்கேயும் பார்க்க வேணாம். இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறாருன்னு நினச்சிக்கோங்க. மன்னிக்க முடியலாம், உட்காந்துங்க. நீங்கள் பண்ணுற இந்த ப்ரேயர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடும். வயசான பிறகு மாற்றி போடும். மோசே 80வது வயதில் கர்த்தரால் அழைக்கப்பட்டான். முழு எகிப்திலே சாபமாக்கப்பட்டவன் என்கிற பெயர் பெற்ற மோசே ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் வந்தான். ஐயோ ரெடி, கண்ணை முடியலாம். நிற்க முடியலாம், தயவு செஞ்சு உட்காந்துங்க. இன்னைக்கு ஜீசஸோட காலை பிடிச்சிட்டு தான் போகிறீங்க. You are going to fall in the feet of God. You are going to fall in the hands of God. God is going to apply His love on us. தன் அன்பை நம் மீது வைக்க போகிறார். ஸ்டே பர்சிஸ்டன்ட். முடிவு எடுத்துட்டீங்க, ப்ரேயரில் தான் ஜெயிக்க போகிறேன். என்னப்பா எதில் ஜெயிக்க போகிறீங்க? ப்ரேயரில். சாமி உன் காலிலேருந்தே தான் நான் வெற்றி பெற போகிறேன், வேறு எங்கேயும் இல்லை. உன் கையில் தான் விழுந்துட்டேன். நீங்கள் கட்டினா கட்டுங்கல்ல, உங்ககிட்டயே மண்ணாவே வைங்கப்பா. நான் ஒரு கப்பா, ஒரு பாட்ரியா, ஒரு வெசலா ஆகணும்னு கூட அவசியம் இல்லை. உங்கள் கையில் நான் சேராகவே இருந்துட்டு போகிறேன். ஐ வில் ஃபால் இன் த ஹேண்ட் ஆஃப் காட். God is going to build you. Are you grateful for the works that God has done in your life? உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு செய்ததுக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்க போகிறீங்க. என்னையா சொல்கிறது? இன்றைக்கி உயிரோடு வச்சுருக்கீங்களே, நன்றி. இன்றைக்கி என் கடன் பிரச்சனை என்னை மேற்கொள்ளாதபடிக்கு மூச்சு விடக்கூடிய ஒரு நிலைமை கொடுத்தீங்களே, நன்றி. எஸ், greatness will really, gratefulness will really connect you to the source of the true power. உண்மை உள்ளவன் ஒருவனாகிலும் உண்டோ என்று ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். Let's turn our appreciation towards God. ஆண்டவரே, என்னை நீங்கள் கட்டினதுக்காக நன்றி. கர்த்தருக்கு அர்ப்பணிக்கலாமா? எஸ், நாம் ஜெபம் செய்ய போகிறோம். நம்ம அமர்ந்திருந்து கர்த்தர் நமக்காக செய்த யுத்தத்தை பார்க்கிறோம். அவருடைய கரங்களில் நம்முடைய வாழ்க்கையை நாம் கொடுக்க போகிறோம். இந்த பிரசன்னத்தை அமர்ந்திருந்து விவேச்சனமே தேவனாகிய கர்த்தர் நம்மை மீண்டும் மீண்டும் கட்டுகிறவராக இருக்கிறார். அவருடைய கரங்களில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம்.
என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் let's confess. Yes Lord. என் சுயத்தினால் ஒன்றும் உங்க பிரசன்னத்தால் கூடுமே. உங்க பிரசன்னத்தால் கூடுமே. யெகோவா ஹோசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோன் ஆண்டவரை நம்மை ஆளுகை செய்யும்படிக்கு அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிற நேரம் இது மகனே. அவருடைய கரங்களில் உன்னுடைய வாழ்க்கையை கொடுத்து விடு. அவர் உன்னை கட்டுவார், அவர் உன்னை மறுபடியும் நடுவார், உன்னை ஸ்தாபிப்பார். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல முருகும், தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேலிருந்து விலகும். மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல முருகும், தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேலிருந்து விலகும். யெகோவா சேனோ என்னை மீண்டும் மறுபடியும் தேவன் உங்களை கட்டுவார். அவரை நோக்கி பார்ப்போம். என்னை ஆளுகை செய்யுங்கப்பா, என்னை ஆளுகை செய்யுங்கப்பா, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோன் என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. உயிரே புறவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வெல்கம் பண்ணலாமா? நீங்க வாங்கப்பா, என் வாழ்க்கையில நீங்க வந்து என்ன கட்டுங்கப்பா, என்ன ஒரு மனுஷியா நிறுத்துங்கப்பா. உறவே வாருமே இயேசுவே, இயேசுவே ஆளுகை செய்யுமே. உயிரே உயிரே உறவே அப்பா, என் தகப்பனே, என் தேவனே, என் ராஜனே, என் கர்த்தாவே செய்யுமே. உயிரே உயிரே உறவே வாருமே என் இயேசையா. இயேசுவே ஆளுகை செய்யுமே. யெகோவா சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோன் என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோன் என்னை ஆளுகை ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. தேவஜனமே, ஒரு முறை கூட வாழ்க்கையில தோற்காதவன் வெற்றி பெற்றவன் அல்ல. ஒரு முறை விழும்போது எழுந்திருக்கிறவன் தான் வெற்றி பெற போகிறவனா இருக்கிறான்.
நீங்கள் கடந்து போகிற எப்பேற்பட்ட தோல்விகளாக இருந்தாலும் பிரச்சனைகளாக இருந்தாலும் is going to make a better version of you. The greater the obstacle, the greater the glory. எத்தனை அதிகமான பிரச்சனைகள் போராட்டங்கள் வருகிறதோ தேவஜனமே அதை மேற்கொள்ளும் போது அத்தனை அதிகமான மகிமையை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது அனைத்தும் அவருடைய கரங்களில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருங்க. அவருடைய கரங்கள்ல உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. உங்க பிள்ளைகள், உங்க கணவர், உங்க மனைவிய அவர் கையில கொடுத்துடலாமா? இப்ப சொல்லுங்களேன் ஆண்டவர் கிட்ட, ஆண்டவரே என் வாழ்க்கையை உங்க கையில கொடுத்துட்டப்பா, என் கணவர் உங்க கையில கொடுத்துட்டேன், என் மனைவி உங்க கையில கொடுத்துட்டேன், என் பிள்ளைங்க, என் பிள்ளையோட எதிர்காலம் உங்க கையில கொடுத்துட்டேன், என் ஃபியூச்சரை உங்க கையில கொடுத்துட்டேன்ப்பா. நீங்க என்ன நடத்துங்கப்பா, என்ன மறுபடியும் கட்டுங்கப்பா. தாவீதனுடைய இடிந்த கூடாரத்தை கட்டின தேவன் உன்னை கட்டுவார் மகளே, உன்னை கட்டுவார் மகளே. Yes, God will build you. He will establish you. கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக தேவனாய் கர்த்தர் உன்னை மகிழ செய்வார். நீ போ, கர்த்தர் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். உலகத்துல இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். நம்முடைய இருக்கைகளை அமர்ந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்ன என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக் கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்து கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்து கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கான நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.